அடுத்து பாருங்க சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாரு. என்ன? பிஜே மாத்தி மாத்தி பேசலையா? பிஜே மட்டும் வந்துகிட்டு ஒரு வசனத்துக்கு எத்தனை தடவை விளக்கம் கொடுத்தாரு? அவர் ஒரு முதல்ல ஒன்னு கொடுத்தாரு, அப்புறம் ஒன்னு கொடுத்தாரு, அப்புறம் இருக்குண்டாரு, அப்புறம் இல்லண்டாரு. இன்று பிஜே மட்டும் மாத்தி பேசுறாரு. அப்ப பிஜே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. பிஜே போய் கேளுங்க. பிஜே பையன்கிட்ட எத்தனை குரான் எடிஷன், ஒவ்வொரு எடிஷன்ல அவர் பண்ண வேலைகள் என்ன, அவர் அடிச்ச பெல்ட்டிகள் எத்தனை, 5-6 பெல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. என்ன ஒன்றா? அப்ப எத்தனை குரான் வசனங்களை ஒவ்வொரு எடிஷன்லயும் மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க. நீங்க டோட்டலா அன்னை மாறிக்கிட்டு வர்றீங்களே, முன்னாடி சொன்ன விஷயத்தெல்லாம் இப்ப மாத்திக்கிட்டு இருக்கீங்களே. முதல்ல இதுக்கு எவ்வளவு தடவை விளக்கம் சொல்லி இருக்கிறோம்? மாத்தியே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் ஒரு தடவை சொன்னேன்னா அவ்வளவுதான், அடுத்து என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிலாம் சொல்றவங்க கிறுக்கன் அப்படி சொல்லுவான். மாத்தி மாத்தி பேசுறது என்பது ஒரு விஷயம் நம்ம பேசுறோம், மார்க்க ஆய்வுன்னு சொல்லிட்டோம், ஆய்வு பண்ணி கரெக்டா சொல்லிட்டோம் என்று சொல்லி நாம தெளிவுபடுத்தி விட்டோம். அடுத்து ஒரு தலீல் கிடைக்குது, ஆதாரம் கிடைக்குது. அப்ப நாம முன்னாடி சொன்னது தவறு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா அப்ப மாத்தணுமா இல்லையா? என்ன சொல்ல வர்றீங்க? நாம தவறாக விளங்கி கொண்டோம், இதோ இப்ப இந்த மாதிரி ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கின்றது, அந்த அடிப்படையில இப்ப நாங்க இதை மாற்றி இருக்கின்றோம் என்று சொல்வதுதான ஒரு இறையச்சவாதிக்கு அழகு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? மாத்தவே கூடாதுன்னு சொல்ல வர்றீங்களா? அப்ப என்ன 1975 என்ன நிலைப்பாடுல இருந்தாரோ அதே நிலைப்பாடுல தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல வர்றீங்களா? ஆதாரம் கிடைக்கும் போது மாறணும்ல. அப்ப ஆதாரம் கிடைக்கும் பொழுது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளணும், உண்மையான இறைச்சவாதியாக இருக்க முடியும். அப்ப பிஜே என்ன குறை சொல்றீங்க அந்த விஷயத்துல? அப்ப நீங்க இமாம்கள் தூக்கி தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த இமாம்கள்லாம் யாருமே மாத்தலையா? கதீம் ஜதீதுன்னு சொல்லிட்டு வருதுல, முந்தை எது பழையது, முன்னாடி ஒரு நிலைப்பாடு பின்னாடி ஒரு நிலைப்பாடு, அபு ஹனீஃபா சொல்லிவிட்டு திரும்பியது எவ்வளவு இருக்கு? அதே மாதிரி நீங்க ஜாலியாத்துல சவுதி ஜல்லிக்கு இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த சவுதி ஜாலியாத் இமாம்கள், சவுதி இமாம்கள், அறிஞர்கள்லாம் எத்தனை விஷயத்துல மாத்திருக்கிறாங்க பட்டியல் போடுவோமா? அப்ப அந்த விஷயத்துல விமர்சனம் பண்ணுங்களேன் வாப்போம். சீட்டை கிழிச்சு போடுவாங்க, சோத்துக்கு லாட்டரி அடிக்கணும். அப்புறம் சவுதி அறிஞர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணீங்கன்னா தெரியுதுல. அதனாலதானே பிஜே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சவுதியில உள்ள ஆளுகள் எல்லாம் சொன்னா அவ்வளவுதான், மாத்தி மாத்தி பத்துவா கொடுக்குறாரு, முன்னாடி ஒண்ணு சொல்றாரு பின்னாடி ஒண்ணு சொல்றாரு, நீங்க மாத்தினாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களே. இது ஆதாரம் கிடைக்கும் போது எல்லோரும் மாறத்தான் செய்வார்கள். ஆனா நீங்க மாறினீங்களே இந்த மாதிரியா? ஆய்வு உண்மையிலேயே ஆய்வு செஞ்சு அல்லாஹ்வுடைய அச்சத்தின் அடிப்படையில ஒரு முடிவை எடுத்து அறிவிப்பது என்பது அது சரியான ஆய்வு, சரியான மாறுதல். ஏன் அந்த மாதிரியான மாறுதல் வரவேற்கப்பட வேண்டிய மாறுதல்? ஏன் முதல்ல ஒரு ஹதீஸ நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று நம்பி இருக்கின்றோம். அது திருமறை குர்ஆனோடு மோதுது என்பதை கவனிக்கல, மோதுது என்பதை கவனித்து இந்த செய்தி பொய்ன்னு சொல்றோம். இது உண்மையிலேயே ஆய்வு செஞ்சு திருமறை குர்ஆனோடு மோதுவதாக இருந்தால் அது ஹதீஸ் கிடையாது, அது கட்டுக்கதை. இப்படி நிலைப்பாடு எடுக்கிறது இறைவனுக்கு அஞ்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு. இது உண்மையான சரியான மாறுதல். அந்த அடிப்படையில சகோதரர் பிஜே அவர்களாக இருக்கட்டும், தவ்ஹீத் ஜமாத்துடைய அறிஞர்களாக இருக்கட்டும், ஆய்வு செய்து நாங்கள் நிலைப்பாடுகளை மாத்துறோம். ஆனா நீங்க மாறினீங்களே, இதுவும் அதுவும் ஒன்னா? இது எது கேட்கிறாருன்னா, அவர் நீங்க மாத்திட்டீங்கன்னு சொல்றோம்ல, அதுக்குதான் இந்த கேள்வி கேட்கிறாரு. நீங்க மாறலையா அப்படின்றாரு. நீங்க மாறினது ஓவர் நைட்ல மாறினது, அரை மணி நேரத்துல மாறினது. அது எப்படி? ஒருத்தன் ஒரு 100 பக்க புக்கு 200 பக்க புக்கு எழுதுவாராம், அந்த 200 பக்க புக்கையும் ஒரு நிமிஷத்துல மறுத்துருவாராம். நான் வாபஸ். எப்படி ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கோ, அந்த மாதிரி இவர் எழுதின புக்குக்கு எக்ஸ்பைரி டேட் போட்டு இந்த தேதியோட ஒழிச்சு விட்டுருவாராம். இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அறிவிப்பாராம். இப்படி இப்படி மாறுவ, இது அயோக்கியத்தனம்ல, இது அநியாயம்ல. ஓவர் நைட்ல எப்படி மாறுவ? ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் எப்படி மாறுறது? ஆய்வு செய்து நான் இந்த செய்தியை ஆய்வு செஞ்சேன், இது இப்ப இப்படி தெரியுது எனக்கு, இப்படி இன்னைக்கு சொல்லியிருக்கேன், நாளைக்கு இன்னொரு செய்தி ஆய்வு செய்வேன். இப்படி ஆய்வு செய்து மாற்றுவது என்பது ஆய்வு செய்து மாத்துறது. நீ சவுதி சல்லிக்கல மாறின, சவுதி ஜாலியாத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அங்க கொப்பு கிடைச்சோடனே உடனே ஓவர் நைட்ல மாறினீங்க. அந்த மாதிரி மாறுறது அயோக்கியத்தனம்ல. நாங்க மாறுறது கண்ணியத்திற்குரிய மாறுதல். இந்த மாதிரியான மாறுதல் வரவேற்கப்பட வேண்டியது.
ஆனா நீங்க மாறினீங்களே, இது கேவலமான மாறுது இல்ல, ஓவர் நைட்ல மாறினது. இது சரியா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், திருமறை குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை நாம ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது இன்னைக்கு நேத்து எடுத்த முடிவா? அது 1998 தமுமுக முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட்ல பேசும் பொழுதே இதை தெளிவா சொல்லியிருக்கார். புகாரிலையும் முரணான செய்திகள் இருக்கு என்பதை சௌர் பிஜே அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த கிளிப்பிங்க பாருங்க. ஆயிஷா நாயகிட்ட அந்த செய்தி கிடைக்குது. என்ன கிடைக்குது தெரியுமா? ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால், மையத்து போனோம் ஜனாசா, இறந்தவர் அதாவது இறந்தவரை சுற்றி இருந்து கொண்டு மக்கள் அழுதார்களேயானால் இவங்க அழுகுறதுனால மையத்துக்கு வேதனை செய்யப்படுகிறது. ஒரு ஹதீஸ் இருக்கு, புகாரில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குது, எல்லா ஹதீஸும் உள்ள இருக்குது. எப்படி இருக்குது? இன்னல் மையித லயுஅஸபு பிபுகாய் அஹ்லிஹி, குடும்பத்தார் அழுகின்ற காரணத்தினால் மையத்துக்கு வேதனை செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்திங்க. இந்த செய்திய ஆயிஷா நாயகிட்ட சில பேர் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருக்காங்க அழுகுறதுனால. ஆயிஷா நாயகிக்கு பெரிய ஆச்சரியம், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல மாட்டாங்களே, இது அடிப்படையே மாத்தி சொல்றீங்க. நான் அழுகுறதுனால அந்த பணத்துக்கு வேதனை செய்யப்படுதுன்னா இது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட்ல அப்படி இருக்காது. ஆயிஷா நாயகி கேட்கறாங்க, அதாவது நான் அழுதா எனக்கு தண்டனை ஓகே, மையத்தை சுத்தி உட்கார்ந்துகிட்டு மற்றவங்க அழுதா மையத்துக்கு வேதனை செய்யப்படுது என்பது இந்த கோட்பாடு எப்படி அறிவுக்கு பொருத்தமா இருக்குது? அறிவுக்கும் பொருந்தல. ஆயிஷா நாயகி சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றாங்களா உங்கள்ட்ட? அதுக்கு தனியா வச்சிருங்க. ஹஸ்புக்குமுல் குர்ஆன், குர்ஆன் போதும். குர்ஆன்ல என்ன இருக்குது? லா தஸிரு வாஹிதத்துன் விஸ்ர உக்ரா, ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார்னு இருக்குது. ஆயிஷா நாயகி குர்ஆன் ஆயத்தை வாசி காட்டுறாங்க. ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார்னு குர்ஆன் தெளிவா சொல்லுது. அப்ப இவன் அழுவ சுமையை மையத்து சுமக்குமா? நான் அழுகுறதுக்கு அந்த மையத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நான் அழுகுறதுனால அந்த மையத்தை அழுகுறதுன்னு ஒப்பாரி வச்சவர்கள் வச்சுக்கிறோமே, ஒப்பாரியே வச்சா கூட ஒப்பாரி மையத்தா வச்சுச்சு. நீங்க போய் மையத்துக்கிட்ட உட்கார்ந்து ஒப்பாரி வச்சா மையத்தை தண்டிக்கிறதுங்கிறது இருக்குத, இது என்ன நியாயம்? நம்ம பிடிக்காத ஆள் பண்ணாலும் அழுது அவன் தண்டனைக்கு ஆக்கிடலாமே. எவனா பிடிக்காத செத்து போயிட்டான்னா அவன் வீட்டுல உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் அதாவது படுறான்னு சொல்லி அழுதுலாமே. இப்ப நம்ம அழுது அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிறது இது எவனும் செய்ய மாட்டான். அல்லாஹ் செய்வானா? நான் செய்ய மாட்டேன், நீங்க செய்ய மாட்டீங்க. அல்லாஹ் இப்படி செய்வானா? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பல நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது பதிவு செய்யப்படுற காலத்திலே ஆயிஷா நாயகி மறுத்து இருக்கிறாங்க. இது ஏதோ தப்பா வழங்கியிருப்பாங்க. மனிதர்கள் கேட்டு சொல்றதானே நேரடியா மோதுது. இஸ்லாமிய கோட்பாடு, அடிப்படை, நம்பிக்கை எல்லாத்தோடையும் நேரடியா மோதுது. சஹீஹ்னு சொல்லி ஆட்கள் சரியா இருக்கிறனால சஹீஹ்ங்கிறோம். சொல்லக்கூடிய ஆட்கள் கரெக்டா இருக்கிறாங்க அதனால சஹீஹ்ங்கிறோம். சொல்லக்கூடிய ஆள் சரியா இருந்தா மட்டும் பத்தாது. ஃபர்ஸ்ட் அளவுகோல் அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் வைக்கணும். ஃபர்ஸ்ட் அளவுகோல் அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் வைக்கணும். ஃபர்ஸ்ட் அளவுகோல் அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் வைக்கணும். இப்படித்தான் ஆயிஷா நாயகி அன்னைக்கு என்ன செய்றாங்க? ஏன் இப்ப குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் சொல்றான் ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டாருன்னு, நீ என்ன அதுக்கு மாத்தமா சொல்றீங்க? அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது? அது வருது. இது அந்த செய்தி தூக்கி தனியா வச்சிடறாங்க, நம்ப மாட்டேன்றாங்க. அந்த செய்தியை தூக்கி தனியா வச்சிடறாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம சொல்லலாம். பத்ரு போர் நடக்குது. பத்ரு போருடைய வரலாறு பின்னாடி சொல்லுவோம், அதனால ஷார்ட்டா சொல்றேன். அதுல எல்லாரும் கொல்லப்பட்டுறாங்க. அபுஜெயிலே அந்த குரூப் எல்லாம் கொல்லப்பட்டவங்க எல்லாம் தூக்கி அந்த பாலடைஞ்ச கிணத்துல தூக்கி போடுறாங்க. அலீபு பத்ருங்கிற இடத்துல கொண்டு போடுறாங்க. பாலடைஞ்ச கிணத்துல தூக்கி போட்டுட்டு அவங்கள நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? இந்த மாதிரி இன்னா வஜத்னா மாவாத ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஃபஹல் வஜத்தும் மாவாத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா கேட்கிறாங்க. கேட்ட உடனே பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அத்து கல்லிமு அஜிசாதன்ல அர்வாஹலஹா, அல்லாஹ்வுடைய தூதரே உயிர் இல்லாத உடம்போடவா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? யார்கிட்ட போய் பேசுறீங்க? அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்கிறீங்க. உயிரற்ற உடல்ல போய் பேசுறீங்களே அப்படின்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, இன்னஹும் லா யஸ்மஊனல் ஆன், இப்ப அவங்களுக்கு கேக்குது, இப்ப நான் சொல்வதை கேட்கிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் புகாரியில எல்லா கிதாபுகள்லயும் இருக்குது. இதே செய்தி ஆயிஷா நாயகிட்ட திரும்பவும் வருது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட குறை புரிஞ்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் தெளிவா சொல்றான், இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, இறந்தவர்களை உம்மால் செவியேற்க முடியாது, செவியேற்க செய்ய முடியாது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா,
இறந்து போனவர்களை செவியேற்க செய்ய உம்மால் முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான், நீ முடியும்ங்கிற. அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாத்தமா அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுவாங்களா? இது அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. நான் சொல்லுவதை உங்களுக்கு புரிந்து கொள்வார்கள் கேட்பாங்கன்னு சொல்லாம நம்ம தப்பான வழியில இருந்தோம் என்பதை இப்ப புரிஞ்சிருப்பாங்க. அங்க எல்லாம் தெரியுமில்ல, செத்து போய் கணத்துல போட்ட உடனே அவனுக்கு கிடைக்கக்கூடிய நரகம், போக்குவரத்து, தண்டனை என்னென்ன மாதிரிலாம் இருக்குங்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்து காட்டியிருப்பான். அதை நீ புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அப்படின்னு சொன்னால் அது ஓகே. அப்படித்தான் சொல்லி இருப்பார்கள். அப்படி சொல்றாங்கல்ல, ஏலமுன்னு சொல்லியிருப்பாங்க, புரிந்து கொண்டிருப்பார்கள். இப்ப நம்ம சொன்னது சரியா, அவங்க நடந்துகிட்ட சரியா என்பதை இப்ப புரிஞ்சிருப்பாங்க. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருப்பாங்களே தவிர கேட்கிறாங்க, நான் பேசுறது கேட்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்கிறாங்க. எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னா, தெளிவா இருக்கிறோடு நேர மோதிர மாதிரி வருதுன்னா மனிதர்கள் கேட்டு அறிவிக்கிறது தான். அதனால அப்படி வேகமாக புகாரியோ முஸ்லிமோ எடுக்க வேண்டியது இல்லை. அதுல ஒரு 2, 3, ஒரு 10, ஒரு 15, ஒரு 20, ஒரு 100 கூட இருக்கலாம். ஒரு 6000, 7000 செய்தி இருக்கும் பொழுது ஒரு 100 ரொம்ப நம்பகமான புத்தகம் சொல்லப்பட்டாலும் மனுஷன் தப்பே வராதா? மனிதன் தொகுத்தது தானே. தப்பு வராம தொகுத்துட்டாருன்னா அவர் அல்லாஹ் அப்புறமேடு. ஒரு தப்பு இல்லாம ஒரு மனிதன் தொகுக்க முடியும்னு சொன்னா அவன் அல்லாஹ் அப்புறமேலு. தப்புக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மட்டும்தானங்க. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நிறைய. அப்ப இது புதிய கண்டுபிடிப்பு ஒண்ணு இல்ல. அது திரும்ப வகை செய்தி எப்படி முரண்படும் என்ற அடிப்படையில அது 1998 சொல்லி இருக்கின்றோம். அப்பயே இந்த நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்திருக்கின்றோம். முரண்படக்கூடிய செய்திகளை இப்ப நாம ஆய்வு செய்கின்றோம். நம்ம எந்த விதமான இணைத்து வைத்து எந்த விதமான விளக்கமும் கொடுக்க முடியல அப்படின்னு முழுது முரண்படுது, இது முரண்படக்கூடிய செய்திதான் என்று அறிவிக்கின்றோம். அப்ப இது ஆய்வு செய்து மாறுறது. நீங்க உங்களை மாதிரி வந்துகிட்டு சவுதி ஜாலியாத்துல தரக்கூடிய காசுக்காக மாறுறது அது கேவலமான மாறுதல் என்பதையும் என் கவனத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். அவங்களே நமக்கு கேள்வி கேட்டாரா, பிஜே எப்படி மாறலாமா, பிஜே மாறுவாரா, அப்படி மாத்தினா விடுவோமா அப்படின்லாம் கேள்வி கேட்டாரா? கேள்வி கேட்டதே மறந்துட்டு அவர் கேட்ட கேள்விக்கு அவரே பதில் சொல்லி இருக்காரு. கேள்வியும் நானே பதிலும் நானே என்ற மாதிரி உட்கார்ந்துட்டு சொல்றாரு, மாறத்தான் செய்வார்கள், ஆதாரம் கிடைத்தால் மாறுவார்கள், ஆதாரம் கிடைத்தால் மாறுவோம், எல்லா இமாம்களும் மாறி இருக்கிறார்கள், அந்த மாதிரி நானும் மாறுவேன். மாறத்தான் செய்வோம், எங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும் போது தப்புன்னு தெரியும் போது மாறத்தான் செய்வோம், மாறத்தான் செய்வோம், எங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும் போது தப்புன்னு தெரியும் போது மாறத்தான் செய்வோம். பிஜேபி மாறான்னு சொல்லப்ப அவன் பிஜேபி மட்டும் வந்துகிட்டு உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்ற மாதிரி நீ மாறுவ, ஓவர் நைட்ல மாறுவ, சவுதி ஜாலியாத்து செல்லிக்காக மாறுவ. அது கூட நாங்க ஆய்வு செஞ்சு மாறக்கூடாதா? மாறவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அயோக்கியம் தான் சொல்லுவான். அப்ப வந்துகிட்டு ஆய்வு செஞ்சு மாறுவது என்பது மார்க்கத்தில் உள்ளது தானே. அந்த அடிப்படையில் பிஜே அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடை அறிவிப்பதும் தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடை அறிவிப்பதும் எப்படி மாத்துறதாகும் சிந்திக்கணுமா இல்லையாங்க? அப்ப இவருடைய மூளையினுடைய கோளாறு என்ன அப்படின்னா, சரியான முறையில் சிந்திக்கக்கூடிய திறனை இழந்து விட்டார். டோட்டலா தௌஹீத் ஜமாத்திலிருந்து வெளியேறினதோட அதோட மூளை மழுங்கி விட்டது. அந்த அடிப்படையில தான் என்னன்றது புரியமா, தக்லீதுனா என்னன்னு புரியல, ஃபிரௌனுடைய தனம்னா என்னன்னு விளங்கல, மாறுறதுனா எப்படி மாறுறது, மார்க்கத்துல உள்ளது எப்படி மாறுறது இல்ல அப்படின்ற ஒரு அறிவு இல்ல. டோட்டலா எல்லாமே வந்துகிட்டு போய் மழுங்கி விட்டது அப்படின்றதுதான் இதுல இருந்து நாம தெரிய